ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? பங்கல் ஜங்கல் பார்ட் 2 ஓப்பன் பண்ணால் அப்படியே அந்த கப்பலை காட்டுறாங்க. சும்மா இங்கே போய்ட்டுருக்கு ஸ்பீடாக. நம்ம மிக்ஸியும் ஃப்ரெண்ட்ஸும் ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்களா. அப்போ நம்ம ஷின்சன் வந்து எதுக்கு நீ தனியாக விட்டு போனீங்கன்னு கேட்பா. நீ பாட்டுக்கும் ஃப்ரெண்ட்ஸு கூட எனக்கு போர் அடிச்சிச்சின்னு சொல்லுவாங்க. அவன் ஷின்சனும் கோவத்தோடையே போய் அவன் ஃப்ரெண்ட்ஸு கூட ஜாலியாக ஸ்விம்மிங் பூலாக விளாண்டுட்டு இருப்பான். நம்ம ஹேரியும் ஜாலியாக சன் பாத் எடுத்து என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்க. நம்ம மிக்ஸி ஹீமாரியை பார்த்துக்கோங்கன்னு சொன்னோடனே நம்ம ஹேரியும் ஹீமாரியை பார்த்துட்டு இருப்பார். உடனே நீங்களாம் கொடுத்து வச்சுங்க, அவங்க கூட ஹஸ்பண்ட் வந்திருக்காங்கன்னு நல்லா பேசிகிட்டு இருப்பாங்களா. அப்போல்லாம் வந்து நம்ம ஹேரி இவ கூப்பிட்டு யார் வந்தா, நானா வந்தேன்னு மனசுக்குள்ளே நினச்சிப்பார். நம்ம ஷின்சனும் இந்நேரத்துக்கு காசு காப்பில் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னோடனே காசு காப்பில் என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. நம்ம ஸ்கூலை தான் காட்டுறாங்க. அங்கே எல்லாம் ஜாலியாக இருப்பாங்க. ஏன்னா ஷின்சனும் ஃப்ரெண்ட்ஸில் இருந்தாலும் ஜாலியாக இருக்குன்னு யோசினாக்கா மேடம் சொல்லுவார். உடனே எக்கிய மரமாக இருந்துச்சு, இது சந்தோஷத்தை நம்ம பார்ட்டி பண்ணோம் அப்படின்னு சொல்லுவார். நம்ம ஐச்சனும் ஷின்சன் எல்லாம் ரொம்ப போர் அடிக்குன்னு சொல்லிகிட்டு இருப்பார். நெக்ஸ்ட்டு நம்ம சைதாமா ரெட் ஸ்கார்பியன் குரூப்பு இன்ட்ரோ கொடுத்தோன்னே ஷின்சனை தேடிட்டு இருப்பார், தொல்லை கொடுக்க வந்துட்டானான்னு. நெக்ஸ்ட்டு ஷின்சன் இருக்கானா அந்த புக் ஸ்டோர்லேயும் கேட்பாங்க தொல்லை கொடுக்கக்கூடாதுன்னு. யோசி சார் வீட்டில் கதை எழுத சொன்னால் வெறும் பாய்னு மட்டும் எழுதி வச்சுருப்பார். நெக்ஸ்ட்டு நம்ம ஷின்சனோட தாத்தா ஷின்சனை பார்க்கலான்னு ஆசையாக வந்தால் இல்லைன்னு பக்கத்து வீட்டு ஆண்டி சொல்லுவாரா. அச்சிச்சோன்னு பார்க்கும்போது எனக்கு வந்து இல்லையா ஷேர் நான் பார்க்கலான்னு வந்தேன்னு கேட்பாங்க. உடனே தாத்தா என்னை அப்படியே பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்றியான்னு கேட்டு போவாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஷின்சன் ஃப்ரெண்ட்ஸு ஜாலியாக சன் பாத் எடுத்து என்ஜாய் பண்ணுவாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது, சாயங்காலம் ஆகிட்டு எல்லாம் கும்பலாக நின்று பார்த்துட்ருப்பாங்க ஆக்ஷன் காமெடி வராரா இல்லையான்னு. மெயினாக சின்ன குழந்தைங்களாம் ரொம்ப ஆசையாக பார்த்துட்ருப்பாங்க. அப்போன்னு பார்த்து ஒரு ஹெலிகாப்டர் வரும். அந்த ஹெலிகாப்டர்லேருந்து யார் வரான்னா நம்ம ஆக்ஷன் காமெடி வந்து இறங்கி செமையாக ஒரு போஸ் கொடுப்பாரு. எல்லாம் ஃபோட்டோ பேஸ்ட்டுன்னு ஜாலியாக கை காட்டி ஆக்ஷன் காமெடி கிட்ட ஹலோ ஹாய்னு சொல்லிகிட்டு இருப்பார். அந்த மாதிரி நம்ம ஒரு மூவி பார்த்தோம் இல்லையா, ஒரு ட்ரெய்லர் பார்த்தோம் இல்லையா, அந்த ட்ரெய்லரோட ஃபுல் மூவி பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஷின்சன் ஆக்ஷன் காமெடி கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு ஆக்ஷன் காமெடி எப்படி இருக்கீங்க அப்படின்னு நல்லா ஜாலியாக ஆக்ஷன் காமெடி கிட்ட பேசிகிட்டு இருப்பார். நம்ம ஆக்ஷன் காமெடி நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம படம் ஆரம்பிச்சிட்டுன்னு நம்ம ஷின்சனும் ப்ளேஸில் போய் உட்காந்துருவோம். நம்ம ஹேரியும் மிக்ஸியும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சத்தம் கேட்கும். என்ன சத்தம்னு பார்த்தா குரங்குங்க ஃபுல்லாக பரவிடும், கப்பல் ஃபுல்லாக. செக்யூரிட்டி இதுலேயும் பார்த்தா ஒன்றுமே ஆப்ரேட் பண்ண முடியல, ஃபுல்லாக குரங்குங்க தான் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கு. அப்படியே அந்த படத்து ஸ்க்ரீனில் அந்த ஆக்ஷன் காமெடி வந்து அடி வாங்குற மாதிரி காட்டுட்டு இருப்பாங்களே. நம்ம ஷின்சன் ஆவலாக பார்த்துட்டு இருக்கும்போது குரங்குங்க வந்து இது பண்ணனால அந்த படம் வந்து வராமல் போயிடும். என்னடா வரலன்னு நம்ம ஷின்சன் கத்திட்டுருப்போம். படத்தை போருங்கன்னு நம்ம கசாமா தான் குரங்குன்னு வேணா. உடனே அவங்களும் பார்த்தா பெரியவங்க எல்லாத்தையும் அந்த குரங்குக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கும். ஆக்ஷன் காமெடியும் சேர்த்து எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கும். எல்லாம் என்ன நடக்குதுன்னு அப்படியே பார்த்துட்ருப்பாங்களா. அப்போன்னு பார்த்து கொஞ்ச நேரம் ஆகுது. நம்ம அம்மாலாம் எங்கேன்னு கேட்பா. நம்ம ஷின்சனும் நான் போய் பார்க்குறேன்னு போய் எல்லா இடத்துலையும் தேடி பார்ப்போம். அவங்க அம்மா கிடைக்கவே இல்லை. இதோட இந்த பார்ட் 2 முடியுது. பார்ட் 3 வேணுமா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.